கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் வரைக்கும் நாம் தானியேல் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாங்க. இந்த வாரத்தில் 4வது அதிகாரத்தின் சத்தியங்களை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய ஆவியானவரை கொண்டு நம்மோடு இடைப்பட்டு நல்ல சத்தியங்களை நமக்கு போதித்தருளவராக. தானியேல் 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்தினுடைய காரியங்களை நாம் ஆராயும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தானியேல் 4வது அதிகாரம் யாரை பற்றியது அப்படின்னா, ராஜாவாக நேபுகாத் நேசாரை பற்றியது என்பதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணுங்க. இந்த அதிகாரத்தை எழுதினதும் யார் தான் அப்படின்னா நேபுகாத் நேசார் தான். நேபுகாத் நேசார் யார் அப்படின்னா ஒரு அந்நிய நாட்டு ராஜா, பாபிலோன் தேசத்து ராஜா. அவர் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா உன்னதமான தேவனை குறித்து நேபுகாத் நேசார் ஒரு சாட்சி பகர்றாரு. அந்த சாட்சியை படித்து கொள்கிற புரிந்து கொள்கிற நாம் இதிலிருந்து என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம் பாடத்தின் முடிவில் நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்களேன். ராஜாவாகிய நேபுகாத் நேசார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. யாருங்க எழுதுறது இந்த வார்த்தையை? நேபுகாத் நேசார் எழுதுறாரு. பூமியில் உள்ள ஜாதியாருக்கும் அங்கே பாஷைக்காரருக்கும் அவர் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி என்ன விஷயத்தை சொல்றாரு? 2வது வசனத்தை பாருங்களேன். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவர் சொல்றாரு, தெய்வம் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்திருக்கிறாரு, அந்த நன்மையை நான் எல்லோருக்கும் சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி யாருங்க சொல்றது? நேபுகாத் நேசார், ஒரு அந்நிய நாட்டு ராஜா, ஒரு உண்மையான தெய்வத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறத நம்மால இங்கே பார்க்க முடியுதுங்க. பாருங்களேன், இதில் தேவனாகி கர்த்தர் கடந்த 3 அதிகாரங்களில் படிக்கும் பொழுது எதையோ செய்தார்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் 4வது அதிகாரம் படும் பொழுது ஒரு அந்நிய நாட்டு ராஜாவை சந்தித்து அந்த அந்நிய நாட்டு ராஜா யாருக்கு சாட்சி கொடுக்கிறாரு? உண்மையான தெய்வத்துக்கு சாட்சி கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தின் சம்பவம் முடிவு காலத்தில் அப்படியே நிறைவேற போகுதுங்க. எப்படி நிறைவேற போகிறது? தொடர்ந்து சம்பவத்தை வாசிப்போம் வாங்கலேன். 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அடுத்த வார்த்தை கவனிங்க. நேபுகாத் நேசார் ஆகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன வார்த்தையை சொல்றாரு? என் வீட்டில் நான் சௌக்கியமாக இருந்து என் அரண்மனையில் எப்படி இருந்தேன்னா வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி வாழ்ந்தார் என்பதை சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்களேன், இந்த வாழ்வை கொடுத்தது யாரு? நேபுகாத் நேசார் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு சொல்கிறாரு. இந்த வாழ்வை கொடுத்தது யார் என்பதை ஒரு வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 29வது அதிகாரம் வசனம் 17, 18, 19 நம்ம வாசிக்க போகிறோம். என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். வாழ்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா எப்படி வாழ்ந்திருந்தார்? 27ஆம் வருஷம் 1 மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிடுச்சு, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிடுச்சு. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினால் அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைபிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாக இருக்கும். அவர் சொன்னார், நான் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எகிப்து தேசத்தை கைப்பற்றினார், எகிப்து தேசன் பொருட்களை கொள்ளையடிச்சார். கொள்ளையடித்து அவர் அரண்மனையில் எப்படி வாழ்ந்தார்னா சுகமாக வாழ்ந்தார். கேள்வி, எகிப்து தேசத்தை நேபுகாத் நேசார் கையில் கொடுத்தது யாருங்க? தேவன். இந்த எகிப்து மாத்திரமல்ல, தீரு, எருசலேம் எல்லாத்தையுமே. ஏன்னா தானியேல் 1வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா,
தேவனாகிய கர்த்தர் எருசலேம் பட்டினத்தையும் யார் கையில் தான் ஒப்பு கொடுத்தாரு? நேபுகாத்நேசார் தான். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, நேபுகாத்நேசார் சொல்கிறாரு, நான் என்னுடைய அரண்மனையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரை வாழ வைத்த தெய்வம் யாருங்க? எஸ் கிறிஸ்து தேவன். தொடர்ந்து வாசிப்போம் பாருங்களேன். வசனம் 5 வாசிக்கிறேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றிய தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. இதே வார்த்தையை நேபுகாத்நேசர் எப்போ சொன்னாருங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். எங்கே சொன்னார்? 2வது அதிகாரத்தில். உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் அடிக்கடி இந்த நேபுகாத்நேசருக்கு சொப்பனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2வது அதிகாரத்திலையும் சொப்பனம், 4வது அதிகாரத்திலையும் சொப்பனம். இப்படி சொப்பனத்தை தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? ஏங்க 2வது அதிகாரத்தில் யார் உண்மையான மனிதனும் உன் தேசத்தில் இருக்கிற ஜோசியக்காரன் சாஸ்திரி எல்லாம் பொய் நிரூபிச்சார் ஆண்டவர். நிரூபிச்சு இவனுக்கு புரிதலை கொடுத்தாரா இல்லையா? இவன் என்னங்க செஞ்சிருக்கணும்? அப்பயாவது தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை மதிச்சிருக்கணும் இல்லை? இவன் என்ன செய்யறானா, தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துற மாதிரி உயர்த்திட்டு மீண்டும் அசட்டை செய்கிறான். அசட்டை செய்தபடியினால ஆண்டவர் மீண்டும் எதை கொடுக்குறாரு? சொப்பனத்தை கொடுக்குறாரு. இப்போ அந்த சொப்பனத்தை கண்டவன் சொல்றான், பா என் மனசெல்லாம் கலங்கி போச்சுப்பா. என்ன சொப்பனம்? கீழே வாசிப்போம் பாருங்களேன். அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்கிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். எங்க 2வது அதிகாரத்தில் அவன் பொய்யின் ஆண்டவர் நிரூபிச்சாரா இல்லையா? இப்போ மீண்டும் இவன் யாரை கூப்பிடுறான்? அப்போ இவன் என்ன செய்திருக்கிறான்னா, ஆண்டவர் என்னதான் தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும் பழைய கேள்வி குருடி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா? விழுந்த இடத்துல மீண்டும் விழுது. ஆண்டவர் யார் என்பதை இவனுக்கு நிரூபிச்சார். யார் பொய் யார் உண்மை என்பதை சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்திருந்தாலும் இவன் மீண்டும் அவனுடைய பழைய தவறிலே போய் என்ன பண்ணியிருக்கிறான்? விழுந்திருக்கிறான். இப்போ திரும்ப யாரை கூப்பிடுறான்? ஜோசியர் வாங்க, சாஸ்திரிகள் வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன செய்ய போறாரு பாருங்களேன். வசனத்தை வாசிப்போம். ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகளும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனார்கள். இப்போ சொப்பனத்தை சொல்றாரு ராஜா, ஆனா அப்பயாவது அர்த்தத்தை அவங்களால சொல்ல முடிஞ்சதா? சொல்ல முடியலைங்க. அடுத்தது பாருங்களேன். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது. ராஜா இவனுக்கு முன்னாடியே தெரியும் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டுருக்கணும்? தானியேலை கூப்பிட்டு கேட்டிருந்தா சொப்பனம் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா விளக்கத்தை? ஆனால் இந்த ராஜா அவன் நாட்டில் இருக்கிற சாஸ்திரிகளை மீண்டும் நம்பினது அவனுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா பிரயோஜனமாக இல்லை. இப்போ பழையபடி யார்கிட்டே வராரு? தானியேல் கிட்டே வரார். என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிப்போம் பாருங்களேன். சாஸ்திரிகளின் அதிபதியாக பெல்சாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களை அதன் அர்த்தத்தையும் சொல்லு. நான் படுத்திருக்கும் பொழுது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தமும் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பறவைகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது என் காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகள் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஆனாலும் இதன் வேர்கள் ஆகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கிருக்க கடவுது. அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன்.
சொப்பனத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது பைபிள் ஒரு ஹிண்ட்ஸை கொடுக்குது. அந்த ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது யாரை பற்றியது? யாரோ ஒரு மனிதனை பற்றியது. தொடர்ந்து வாசிப்போம். யார் அந்த மனிதன் புரிஞ்சுக்குவோம் பாருங்களேன். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்கள் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். இதாங்க சொப்பனம். ஒரு பெரிய மரத்தை காமிக்கிறாரு. அந்த மரத்தில் இலைகள் இருக்குது, கனிகள் இருக்குது, பறவைகள் வந்து அங்கே தங்குது. அந்த மரத்தின் நிழலில் எல்லா மிருக ஜீவன்களும் வந்து இளைப்பாருது. எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. இப்போ பரலோகத்தில் ஒரு தூதன் இறங்கி வந்தானா, இறங்கி வந்து அவன் என்ன சொன்னானா, இந்த மரத்தினுடைய கிளைகளை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, தரிச்சு போடுங்க, இலைகளை உதிர்த்து போடுங்க, கனிகளை சிதறடைங்க, இந்த மரம் அடியோடு வெட்டப்படட்டும், ஆனால் அந்த மரத்தினுடைய அடிப்பாக மாத்திரம் என்ன பண்ணட்டும், பூமியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு விளங்கிட்டு எத்தனை காலங்கள் அது பூமியினுடைய புல்லை புசித்து அது சஞ்சரிக்கணும்னு சொன்னாங்க, 7 காலங்கள். இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். வசனம் 15. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கிருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயமாய் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். சொப்பனத்தை சொல்லிட்டார். இப்போ சொப்பனத்துக்கான விளக்கத்தை யார் சொல்லணும்? ஜோசியர்களால் சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியலை. இப்போ யார் தான் சொப்பனத்தை விளக்கி சொல்லணும்? தானியேல் தான். ஏன்னா நேபுகாத்நேச்சார் ஒரு சாட்சி கொடுக்குறாரு. எப்பா, நீ உண்மையான தேவனுடைய பிள்ளைப்பா, உண்மையான தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கிறத நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். இந்த சொப்பனத்துக்கு நீ என்ன பண்ண, எங்களுக்கு விளக்கம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கேட்குறார். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நேபுகாத்நேச்சார் 18வது வசனம். நேபுகாத்நேச்சார் எனும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்சாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாரும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கூடாமற் போயிடுச்சு. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். இதை எப்பங்க கேட்டிருக்கணும்? இவர் சொப்பனம் வந்த மாத்திரத்தில் உடனே தானியேலை கூப்பிட்டு கேட்டிருந்தா இவர் சொல்றதெல்லாம் சரின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அங்கே முன்பதாக எப்பொழுதும் சாஸ்திரிகளை கூப்பிடுவது போலவே கூப்பிட்டு மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதே தவறான காரியத்தை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியுதுங்க. இவ்வளோ காரியங்கள் அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே முதலாவது சொன்னார், நான் என் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வாழ்க்கையை கொடுத்தது யாருங்க? தெய்வம். அந்த தெய்வத்துக்கு இந்த நேபுகாத்நேச்சார் உண்மையாக இருந்திருக்கணுமா இல்லையா? இப்போ அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் யாரை பற்றி பேசுகிறது என்பதை படிக்க போகிறோம். படித்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இந்த சொப்பனம் யாரிடத்தில் நிறைவேறப் போகிறது என்பதை கொண்டு வாசிப்போம் பாருங்களேன். 19 வாசிக்கிறேன். அப்பொழுது பெல்சாத்சார் எனும் பெயர் உள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்சாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியது இல்லை என்றான். அப்பொழுது பெல்சாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்கள் இடத்திலும் பழிக்க கடவுது. என்ன சொல்றாருன்னா, ராஜாவே, இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுப்பா. ஏன்னா அப்படி ஒரு மோசமான நிலைமைக்குள்ளாக யார் போகிறது? ராஜா போகிறான். அப்போ இந்த சொப்பனம் யாரை பற்றியது? உன் சத்துருக்களுக்கு வரட்டும், உன்னுடைய பகையாளிகளுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ மற்றவங்களுக்கு வரட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வரக்கூடாது. அப்போ இந்த சொப்பனம் யார் இடத்துல நிறைவேறப் போகிறது? ஆமாங்க, நேபுகாத்நேச்சார்கிட்ட நிறைவேறப் போகுது. எப்படி நிறைவேறப் போகுதுன்னு பாருங்களேன். வசனம் 20. நீ கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தமும் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பறவைகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தோருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அப்ப அந்த மரம் யாருங்க? நேபுகாத்நேச்சார்.
இப்போ அடுத்தது பாருங்களேன். உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. இந்த நேபுகாத் நேசாரை ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார்? எரேமியா 27வது அதிகாரத்தை 6வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிப்போம் பாருங்களேன். எரேமியா 27:6 பாருங்களேன். 27:6 எப்படி அந்த நேபுகாத் நேசார் வாழ்ந்திருக்கிறான்னு பாருங்களேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவாகிய கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும். சரிங்க, இவனுக்கு வாழ்க்கையை கொடுத்ததே யார் தான்? தெய்வம் தான். தெய்வம் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, ராஜ்யங்களை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறான். ஆனா வாழ்ந்தவன் ஏன் இந்த தீர்க்க தரிசனம் அவனிடத்தில் நிறைவேறணும் அப்படி என்பதற்கு சில முக்கியமான காரியங்களை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது. வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் பாருங்களேன். எங்கிருந்து நான் வாசிக்க போறேன் அப்படின்னா, இது எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா? 23 இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு பூமியின் வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருக ஜீவன்களோடு அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலனை ராஜாவாகி நீர் கண்டீரே. இப்ப அடுத்தது சொல்றாரு, ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவர் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷன் இன்று நீர் தள்ளிவிடப்படுவீர். ஆண்டவர் சொல்றாங்க தானியேல் மூலமா, இந்த நேபுகாத் நேசார் எங்கிருந்து தள்ளிவிடப்படுவானா? மனுஷனிலிருந்து தள்ளிவிடப்படுவீர். அடுத்த வார்த்தையை கவனிங்க. வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே என்ன பண்ணுவீங்க? நனைவீர். கிட்டத்தட்ட நேபுகாத் நேசார் ஒரு மிருகத்தை போல மாறுவதற்கான காலங்களை தேவன் இந்த நேபுகாத் நேசாருக்கு என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது வாசிக்கிறேன். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைத்து நிற்கும். தானியேல் சொல்றாரு, உன்னை வாழ வச்ச தெய்வம் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறன்னு உனக்கு தெரியும். இந்த தேசங்களை ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தது யாரு? தேவன் தான். ஆனா அந்த தேவனை நீ மறந்து மனுஷனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் தானியேல் 2வது அதிகாரத்தை ஒரு சொப்பனம் கொடுத்தார். என்ன சொப்பனம்? தலை பொண்ணு, மார்பு, தொடை, வயிறு, கால்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பா இருந்துச்சு. ஆனா 3வது அதிகாரத்துல நேபுகாத் நேசார் ஒரு சிலையை பண்ணார். என்ன சிலையை பண்ணாரு? அவரு அந்த சிலை முழுவதும் எப்படிங்க செஞ்சாரு? அப்ப என்ன தெரிவிக்கிறாரு அவரு? ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யம் தள்ளிவிடப்படும், உனக்கு பின்பதாக ஒரு ராஜ்யம் வரும்னு சொல்றாரு. இவர் எதிர்மாறா ஒரு விஷயத்தை காட்டுறாரு. என்ன அப்படின்னா, என் ராஜ்யத்தை நீக்குவதற்கு ஒருவராலும் முடியாது, என் ராஜ்யத்தை நீக்கப்படுவதற்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேபுகாத் நேசார் வாயால தான் சொல்லல, செயலால என்ன பண்ணிட்டார்? அதை காட்டிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ பாருப்பா, உன் வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கையை கொடுத்த தெய்வமே நான் தான், உன்னை வாழ வைத்த தெய்வமே நான் தான். நான் உனக்கு இந்த விஷயங்களை சொல்லியிருந்த போதிலும் உன் இருதயத்தை நீ மேட்டுமையாக்கணும்படினால நான் உனக்கு ஒன்று செய்ய போறேன். அது என்ன அப்படின்னா, 7 காலங்கள் 7 வருஷங்கள் நீ எப்படி இருக்கணும்? மாட்டை போல புல்லை மேய்ந்து பனியிலே நனைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும். ஆனா இந்த 7 காலங்களுக்கு பிறகாக என்ன நடக்குங்களா? உன்னுடைய ராஜ்யம் உனக்கு என்ன பண்ணும்? திரும்ப கொடுக்கப்படும். இப்போ வாசிச்சு ஒரு முக்கியமான கருத்தை நம்ம படிக்க போறோம். தொடர்ந்து வாசிப்போம். 27 பாருங்களேன். ராஜ்யம் இந்த நேபுகாத் நேசாருக்கு திரும்பி வரணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் பாருங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம்.
தானியேல் சொல்றாரு, உன்கிட்ட அக்கிரமம் இருக்குது நேபுகாத்நேசாரே, உண்மையான தேவன் யார் என்று உனக்கு வெளிப்படுத்தியிருந்த போதிலும், உனக்கு வாழ்க்கையை கொடுத்த தெய்வம் யாருன்னு நீ அறிஞ்சிருந்த போதிலும், உன்னை வாழ வைத்த தெய்வம் யாருன்னு நீ புரிஞ்சிருந்த போதிலும், நீ இதுவரைக்கும் உன் இருதயத்தில் என்ன சுமக்கிற? அக்கிரமத்தை சுமக்கிற. அந்த அக்கிரமம் உன்னிடத்துல இருக்குது. அந்த அக்கிரமத்தை ஒருவேளை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்குவ அப்படின்னா, ஒருவேளை உன் வாழ்வு எப்படி இருக்கலாம்? நீடித்திருக்கலாம். 28 இது எல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். முன்னாடி படித்தோம், இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது யாரு? தெய்வம். இவனை வாழ வச்சது யாரு? தெய்வம். இவனுக்கு மிருக ஜீவன்களை கொடுத்தது யாரு? தெய்வம். இவன் இன்னைக்கு அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே யாருன்னா தெய்வம் தான். ஆனால் இவர் இப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையை சொன்னாரு? வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த வார்த்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் நம்ம எல்லாருமே. 29:30 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். யாருடைய வல்லமை? இவனுக்கு யார் கொடுத்ததுன்னு சொன்னோம்? தேவன். ஆனா இவன் என்னன்னு சொல்றான்? ஏன் பராக்கிரமம், ஏன் பராக்கிரமத்தினால நான் கட்டினது, என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று ராஜ்யத்து அரண்மனை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, எங்க இருக்கும் போதே? சொல்லி முடிச்சிருப்பாரா? சொல்லி முடிக்கலங்க. வார்த்தை எங்க தான் இருக்குது? வாயில தான் இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ராஜா வார்த்தையை கூட சொல்லி முடிக்கலங்க. ராஜா அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே என்ன பண்ணிடுச்சு? நிறைவேறிடுச்சு. அடுத்தது பாருங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேசார் இடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்து. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு. நேபுகாத்நேசார் 7 வருஷம் மிருகங்களோடு சஞ்சரித்தார்னு பார்க்குறோம். 7 வருஷம் பனியில் நனைந்தார்னு சொல்லி பார்க்குறோம். 7 வருஷம் மனுஷனுக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நேபுகாத்நேசார் 7 காலங்கள் இப்படியாக இவர் இருப்பதற்கு காரணம் என்னங்க? யாருங்க காரணம்? யார் காரணம்? அவன்தான் காரணம். ஏன்? அவனுக்கு தெரியும் அவனை வாழ வைத்த தெய்வம் யாருன்னு தெரியும். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தான் அப்படின்னா, தன்னை வாழ வைத்த தெய்வம் என்பதை அறிந்த போதும் கூட அவன் தெய்வத்தை மகிமைப்படுத்தல. மாறா அவன் சொன்னான், நான் கட்டினேன், என் பராக்கிரமத்தினால் கட்டின, என் வல்லமையினால் கட்டின, என் மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன். அப்ப ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் அவனுக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாவற்றையும் சொல்லியிருந்த போதிலும் கூட அவன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணலைங்களா? தாழ்மைப்படுத்தல. அகந்தை இந்த அரசனுக்குள்ளாக இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தை அவனை விட்டு நீக்கி அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாரு. ஏன் தண்டனையை அனுமதித்தார் அப்படின்னா, அவன் யார் உண்மையான தெய்வம் என்பதை அறிஞ்சிருக்கிறான். அறிந்திருந்த போதிலும் கூட அவன் இருதயம் எப்படி மாறிச்சு? மேட்டுமையாய் மாறிடுச்சு. அகந்தை உள்ள அரசன் இங்கு பார்க்கிறோம், அவன் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறங்க. சரிங்க, 7 காலம் வரைக்கும் அவன் பூமியின் விலங்குகளோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. அந்த 7 காலங்கள் முடிஞ்சது பிறகாக என்ன நடந்திருக்குது? வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன், 34வது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன்,
என் புத்தி எனக்குள் திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஏங்க இதுதானங்க 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அவங்ககிட்ட, உன் ராஜ்யம் போயிடும்பா, என் ராஜ்யம்தாம்மா நிலைச்சி நிற்கும், இந்த பூமியின் ராஜ்யங்களெல்லாம் மறைபட்டு போயிடும், நீ அவசரப்படாத, நீ எவ்வளோ குழப்பத்தில் இருக்கிற, நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி 2வது அதிகாரத்தில் யாருடைய ராஜ்யம் இறுதியாக நிலை நிற்குன்னு சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இந்த நேபுகாத்நேசர் என்ன பண்ணார் இடையில? ஏன் ராஜ்யம்தான் கடைசி வரைக்கும் ஆளுகை செய்யணும், நான் தான் இந்த உலகத்தை கடைசி வரைக்கும் ஆட்சி செய்வேன். தெய்வம் தன்னை வெளிப்படுத்தி இருந்த போதும் கூட அவன் இருதயத்தில் அகந்தை கொண்டபடியினால இந்த அரசன் தாழ தள்ளுண்டு போனான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் தெளிவாக பார்க்க முடியுதுங்க. இப்போ ராஜா இந்த 7 வருஷமும் அவன் செய்த தவறுக்காக மனம் வருந்தி அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகாக தான் அவன் கண்களை எங்கே எடுத்தானா? வானத்துக்கு ஏறெடுத்தானா? என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்தான். பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவன் ஏறெடுத்தான். பரலோக ராஜ்யத்துக்கு ஏறெடுத்தபடியினால அவன் கண்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பாருங்களேன், வசனம் 34 37 வரைக்கும் நம்ம வாசிப்போம் அப்படின்னா அதில் இருக்கிற அவன் கண்ட ஆசீர்வாதம் என்ன என்பதை நமக்கு பார்க்க முடியும். 34 37 வரைக்கும் நம்ம வாசிப்போம். நான் சில காரியங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். முதல் காரியம், என் புத்தி என்ன ஆச்சுங்களா? திரும்பி வந்தது. இந்த புத்தி திரும்ப வந்தது அப்படின்ற வார்த்தையை வேதாகமத்தில் வேற எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? கரெக்ட். அவனும் அங்க புரிதல் இல்லாம போனான், கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான், அப்பாவை புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன பண்ணான்? திரும்பி வந்தான். அதே போல பாருங்க, இவனுக்கும் ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னாருங்க. ஆனா இவன் தன் இருதயத்தை தாழ்மைப்படுத்தாதபடியினால இவனும் கஷ்டத்துக்குள்ள போனான். ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அதற்காக வருத்தப்பட்டு அவன் தன் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்த போது முதலாவது அவனுக்கு எது வந்துச்சுங்களா? புத்தி திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லி முதலாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த புத்தி திரும்ப வந்துச்சு இல்லைங்களா? புத்தி திரும்ப வந்துச்சு. வேற என்னெல்லாம் அவனுக்கு கிடைத்திருக்குது அப்படின்னு பாருங்களேன். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். எப்பங்க ஒப்புக்கொள்றான் இவன்? அனுபவத்தை அடைஞ்சு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்த போது கூட அப்பையெல்லாம் புரியாதவனுக்கு பட்டு திருந்தும் போது தான் புரியுது. எப்பா, சர்வ சேனையும் சரி பூமியின் குடியும் சரி அவர் என்ன சித்தமோ அதுதான் நடக்கும். சில நேரம் மனிதர்களாகிய நீங்கள் நானும் கணக்கு போடுவது உண்டு. என்ன கணக்கு போடுவோம்? நம்ம முயற்சி பண்ணால் இது நடந்துருமோ, நம்ம ஸ்டெப்பு தான் எடுத்து பார்ப்போமே, நம்மால் முடியாதது என்ன? பாடம் சொல்லி கொடுக்குது. ஆண்டவருடைய ஆளுகை ஒரு மனிதன்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த ஆளுகை எந்த ஒரு மனிதனாலும் என்ன பண்ண முடியாதான்? பறிக்க முடியாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய சித்தமே பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி அது என்ன பண்ணப்படுது? நிலைநிறுத்தப்படுகிறது. சில நேரம் பழிகள் எல்லாம் நம்ம சுமக்கிறது உண்டு. நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். தேவன் ஒரு மனுஷனை அங்கீகரிக்காவிட்டா ஒருத்தவனும் ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? நிலைத்து நிற்க முடியாது. நம்ம 1000 முயற்சிகளை எடுத்தாலும் சரி அந்த முயற்சி ஒருபோதும் நிற்காது. அதை தான் வேதாகமம் சொல்லி கொடுக்குது. கர்த்தர் ஒருவன் பேரில் கிருபை இருந்தார் அப்படின்னா அவன் ராஜ்யத்தை நீக்குவதற்கு ஒருவராலும் முடியாது. ஒருவேளை தேவன் மாத்திரன்னு சித்தம் கொண்டுட்டாருன்னு வச்சுங்களேன், அதை எந்த மனிதன் முயற்சி செய்தும் தடுக்க முடியாது. அழகா சொல்லி கொடுக்குது பாருங்களேன். அடுத்த காரியத்தை நான் வாசிக்கிறேன். 36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜபாரியத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. முகக்கலையும் திரும்ப வந்தது அப்படின்னா அவனுடைய முகம் எப்படி மாறிச்சுன்னு பார்த்தோம். எக்ஸாக்ட் மிருகங்களை போலவே மாறிட்டான் அவன். இப்போ ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால அவனுக்கு எல்லாம் பழமையாய் வருகிறது. வேற என்னெல்லாம் வருதுன்னு பாருங்களேன். என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள்,
என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. 7 வருஷம் இந்த ராஜா விட்டு ஓடி போன மந்திரிமார்கள்லாம் 7 வருஷம் கழிச்சு திரும்ப யார்கிட்ட வரான்? ராஜா கிட்ட வரான். ராஜா கிட்ட வந்ததுக்கு காரணம் என்னங்க? இவன் அகந்தையா இருந்தான். அகந்தை தவறு என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து மனம் திரும்பியதுனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இவனை ஆசீர்வதிக்கிறாரு. எத்தனை ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைச்சிருக்குது என்பதை இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்களேன். ஆகையால் நேபுகாத் நேசாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியையெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமுள்ளவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். யார் எழுதினதுங்க? நேபுகாத் நேசார். புத்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால எத்தனை ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க. ராஜபாரம் அவனுக்கு திரும்ப வந்தது. அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை விட்டா மரிச்சு போயிருக்கணும். இப்ப உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது. இன்னும் ஒரு பார்த்தோம் அப்படின்னா, அவன் எந்த போஸ்ட்ல இருந்து தள்ளப்பட்டானோ அதே போஸ்டுக்கு மீண்டும் அவன் என்ன பண்றான்? வந்து உட்கார்றான். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, இந்த நேபுகாத் நேசாருக்கு ராஜ்யம் திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்தாலும் இவன் மீண்டும் விழுந்து போகாதபடிக்கு இவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? தானியேல் இவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நபராக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த சம்பவத்தை வாசிக்கிற நம்ம ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அகந்த உள்ளவர்களை தள்ளுவதற்கு அவராலே ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இன்றைக்கி அந்த அகந்தையின் குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, நாமும் நேபுகாத் நேசார் நிலைக்கு தான் என்ன பண்ணுவோம்? தள்ளப்படுவோம். இந்த பூமியில் ஆண்டவருடைய ஆளுகை இல்லாமல் ஒரு காரியமும் கிடையாது. ஆண்டுடைய சித்தம் இல்லாம ஒன்றுமே நடக்காது. ராஜாக்களின் ஆளுகையில் அவர் தலையிடுகிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் அவ்வளோ திட்டவட்டமாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. இப்போ ராஜா யாரா மாறிட்டாரு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தானியேல் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. சத்தியத்தை வெளிப்படுத்தினாரு, உண்மையான தெய்வத்தை வெளிப்படுத்தினாரு. ஆனாலும் ஒரு மறுல விழுக இருந்துச்சு. விழுந்தாரு, ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. இப்ப மீண்டும் அவரு பழைய நிலைக்கு வந்துட்டாரு. பழைய நிலைக்கு வந்தவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? என்ன சாட்சி கொடுக்கிறாரு? யார் தான் உண்மையான தெய்வம்? அப்ப ராஜா யாரா மாறிட்டாரு? பாபிலோன் அஞ்ஞான நாட்டு ராஜா இப்ப யாரா மாறிட்டார்னா கிறிஸ்தவனா மாறிட்டார். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே முடிவு காலத்தில் நடைபெற போகுதுங்க. எப்படி தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்கலேன் வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. 60வது அதிகாரம் 1, 2, 3 நம்ம வாசித்து நாம் நிறைவு செய்வோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும். சரிங்க, நம்மை ஆளுகிற ராஜா யாரு? இந்த உலக பிரகாரமே சொல்லுங்களேன். மோடி கிறிஸ்டியனா மாற முடியுமா? தமிழ்நாட்டில் ஆளுகை செய்கிற தலைவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா அவங்க மாற முடியுமா? முடியுங்க. பைபிள் சொல்லுது, உன்கிட்ட வெளிச்சம் இருக்கும் அப்படின்னா ராஜா எங்க வருவான்? தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்தவன் தான். தானியேலுக்குள்ளாக தேவனுடைய ஆவி வாசமா இருந்தபடியினால, அவனுடைய வாழ்க்கை சாட்சியா இருந்தபடியினால, நேபுகாத் நேசார் பாபிலோன் நாட்டு ராஜா யாரை தேடி வந்தான்? நான் இந்த சம்பவத்தை படித்து நிறைவு செய்யும் பொழுதும் சரி, நான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி, ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ராஜாக்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரல அப்படின்னா, ராஜாக்கள் சத்தியத்துக்குள்ளே வரல அப்படின்னா யார் காரணம்? எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறீங்க? உண்மையாகவேங்க ஆண்டவர் ராஜாக்களை அவர் இழுப்பதற்காக எத்தனையோ திட்டங்களை தீர்மானங்களை வச்சிருக்கிறாரு. ஏன் ராஜாக்களுக்கு இன்னும் வெளிச்சம் போகல அப்படின்னா, நீங்கள் நானும் யாரா மாறல? தானியேலா மாறல. நீங்கள் நானும் தானியேலா மாறணும் அப்படின்னா ராஜாக்களை நம்ம கிட்ட வர வைப்பாரா, வர வைக்க மாட்டாரா?
நீங்கள் நானும் தானியேலா மாறணும் அப்படின்னா இந்த பூமியில் ஆளுகை செய்கிற நபர்களை ஆண்டவர் நம்மிடத்தில் கொண்டு வருவாரா, கொண்டு வர மாட்டாரா? இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். ஆலோசனைக்காக உங்ககிட்ட யாராவது ஒரு நபர் வராங்களா? இவர்கிட்ட போனால் நல்ல ஆலோசனை கிடைக்கும் பாரு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு, இவங்க கிட்ட போனால் நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஒரு நபர் யாராவது நம்ம கிட்ட ஆலோசனைக்கு வராங்களா? ஆண்டவர் பாடத்தை கொடுக்குறாரு. இப்பா, நீ மாறாத வரைக்கும் ராஜாக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மாற மாட்டாங்க. உன் வாழ்க்கை மாறாத வரைக்கும் உன் ஜனங்கள் உன்னத்துக்கு வரவே மாட்டாங்க. உன்கிட்ட வெளிச்சம் உதிக்கணும். உன்கிட்ட வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னா ஜனங்களும் ராஜாக்களும் முன்னெடுத்துக்கு நடந்து வருவாங்க. அன்பானவர்களே, இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாவதும் அது தாமதப்படுவதும் யாருடைய கரத்தில் இருக்குது அப்படின்னா தேவஜனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கரத்தில் இருக்குதுங்க. நீங்களும் நானும் அகந்தை உள்ளவர்களாய், நீங்களும் நானும் அந்த ராஜாவை போல நான் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அகந்தையின் குணம் நம்ம இடத்துல ஆளுகை செய்யும் அப்படின்னா சீக்கிரமாக ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? தள்ளி போட்டுருவாரு. வெளிச்சம் இங்கே உதிக்கல அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்கிற ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். ஏன்னா இந்த சத்தியத்தை படித்து இந்த சத்தியம் புரிகிற ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏராளமாய் தேவனுக்கு உண்டு. இங்கிருந்து வெளிச்சம் வரல அப்படின்னா இவனை தள்ளிட்டு வேறொரு நபரை கொண்டு வந்து வச்சிருவாருங்க. அந்த நபர் மூலமாக வெளிச்சம் போச்சு அப்படின்னா ரட்சிப்பின் ஊழியம் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள், நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறை நேபுகாத்நேச்சாரை போல இருக்குதா? ராஜாக்கள் நம்மக்கிட்ட நடந்து வருவதற்கு ஒளி நம்ம இடத்துல இருக்குதா? நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும்